வணக்கம். இந்த சிறப்பான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சரியா வேலை செய்யாத ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு பதிலா எப்படி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நிறுவனத்தோட லாபத்தை அதிகமாக்குறது. அதுவும் இந்த சீஃப் மைண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் அல்லது சிஎம்ஓஎஸ்ஐ பயன்படுத்தி இதை எப்படி சாத்தியமாக்கலாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். உங்க கம்பெனில ஒருத்தர் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலன்னா அவரை வேலையை விட்டு தூக்குறது மட்டும்தான் உங்களுக்கான ஒரே வழியா? யோசிச்சு பாருங்க. மனிதவள தலைவர்களுக்கும் கம்பெனியோட உயர் அதிகாரிகளுக்கும் இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா திறமையான ஒருத்தரை இழக்கிறது அப்படிங்கிறது நிறுவனத்தோட ஆணிவேரையே அசைக்கிற மாதிரி. அந்த வலிமிகுந்த யதார்த்தத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தோட தலைவரா நீங்க படுற கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஒருத்தரை வேலையை விட்டு நீக்கும்போது புதுசா ஆட்களை தேடுறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய நிதி இழப்பு, நேர விரயம் ஏற்படுதுன்னு. ஆனா அதே ஊழியர்களை தக்க வச்சு அவங்களோட மூளைத்திறனை உள்ளார்ந்த முறையில மேம்படுத்தி மறுபயிற்சி கொடுத்தா அது உங்க கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வரும். அதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போற முக்கிய விஷயங்கள் இதோ. திறமையானவங்களை தக்க வைக்கிற சவால், பழைய பயிற்சிகள் ஏன் தோத்து போகுது, மைண்ட் பிரினியூர்ஷிப் முறை, எம்ஓஎஸ் மற்றும் சிஎம்ஓஎஸ்ஐ எப்படி அப்டேட் பண்றது, 180 நாள் மாற்ற காலம், அப்புறம் கடைசியா நிறுவனத்தோட லாப அளவீடு. இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பகுதி 1. திறன்களை தக்க வைக்கும் சவால். இதுதான் கார்ப்பரேட் வளங்களை மறைமுகமா உறிஞ்சும் ஒரு விஷயம். இப்போ இருக்கிற மனிதவள தலைவர்கள் எல்லாமே இந்த ஆட்குறைப்பு அப்படிங்கிற அரக்கனை வீழ்த்த ஒரு மாய ஆயுதத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அனுப்புறதா இல்ல மறுபயிற்சி கொடுக்கறதா, இதுதான் ஒவ்வொரு கம்பெனியும் சந்திக்கிற மிகப்பெரிய குறுக்கு வழி. ஒருத்தரை அனுப்பிட்டு புதுசா ஒருத்தர் எடுக்கிறது ஈஸியா தெரியலாம், ஆனா அது நிரந்தர தீர்வு கிடையாது. அவங்களோட மூளைத்திறனை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கறதுல தான் உங்க வெற்றியே அடங்கியிருக்கு. பகுதி 2. பாரம்பரிய பயிற்சிகள் ஏன் தோல்வியடைகின்றன, அந்த மாற்றத்திற்கான இடைவெளி என்ன? இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெளியிலிருந்து நாம என்னதான் பயிற்சிகளை கொடுத்தாலும் பணத்தை செலவு பண்ணாலும் அது ஒருத்தரோட உள்ளார்ந்த பழக்கங்களை மாத்தாது. ஹார்வர்ட் மாதிரியான பெரிய இடங்கள்ல பல லட்சம் செலவு பண்ணி கொடுக்கற ட்ரெயினிங்கும் நம்ம மைண்ட்பிரனர்ஷிப் முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. பழைய பயிற்சிகள் எல்லாம் வெறும் தியரி தான், செலவும் அதிகம். ஆனா நம்ம முறை மூளையோட அதிர்வெண்களை அளவிட்டு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை பயிற்சிகளை வழங்கி அளவிடக்கூடிய சிறப்பான முடிவுகளை தருது. பகுதி 3. மைண்ட்பிரனர்ஷிப் தலையீடு, வெற்றிக்கான ரீவயரிங் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். இப்போ பிரச்சனைக்கான சரியான தீர்வுக்கு நாம வந்துட்டோம். இது நம்ம மூளைக்கான ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த உள்ளார்ந்த முறை, அதாவது இன்ட்ரின்சிக் மெத்தடாலஜி அப்படிங்கிறது மூளையோட அதிர்வெண்களை நேரடியாக மனித திறன்களோட இணைக்கும் உலகின் முதல் அமைப்பாகும். பழங்கால சித்தர்களோட ரகசியங்களை மாடர்ன் நரம்பியல் அறிவியலோட இணைத்து கம்பெனிகள்ல இருக்கிற மறைமுக பிரச்சனைகளை மனசோட வர்ச்சுவல் ஸ்பேஸ்லயே இது சுலபமா தீர்க்குது. நிஜமாவே இது ஒரு அற்புதமான கட்டமைப்பு இல்லையா? இது மிக சிறப்பா விளக்குவது போல மனசோட 7 நிலைகளையும் கடந்துதான் ஒரு முழுமையான கார்ப்பரேட் மாற்றம் நடக்குது. சாதாரண நனவு மனசிலிருந்து தொடங்கி ஆழ் மனதை கடந்து ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை கொண்ட முழுமையான நனவு மனம் வரை இந்த கட்டமைப்பு தலைவர்களையும் சரி ஊழியர்களையும் சரி படிப்படியா மேலே உயர்த்தி கொண்டு போகுது. பகுதி 4. எம்ஓஎஸ் மற்றும் சிமோஸ் அமைப்புகளை மேம்படுத்துதல். நிறுவனரோட அதிர்வெண்ணோடு எப்படி ஒத்து செய்வது? நிறுவனத்தோட சூட் அதிகாரிகளுக்கான தலைமை மூளை இயக்க முறைமையை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தலைவர்களோட எனர்ஜியும் மூளை அதிர்வெண்களும் நிறுவனரோட அதே தொலைநோக்கு பார்வையோட கரெக்டா மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது கவனக்குவிப்பு, இயல்பான படைப்பாற்றல், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சிக்கல்களை தீர்க்கும் திறன், அப்புறம் குழு ஒற்றுமை, இந்த மாதிரி முக்கியமான திறன்கள் தானாகவே ஆக்டிவேட் ஆகுது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 49 உள்ளார்ந்த மூளைத்திறன் நுட்பங்களை பயிற்சி செய்ய உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 7 நிமிஷம் மட்டும்தான் தேவை. என்ன, நம்ப முடியலையா? ஆமாங்க, வெறும் 7 நிமிஷத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா இதனால கிடைக்கிற மாற்றம் உண்மையிலேயே ரொம்ப பெருசு. பகுதி 5. 180 நாள் மாற்றக்காலம், மதிப்பீடு முதல் நிஜ மாற்றம் வரை. இப்போ இது எப்படி உருவாகுதுன்னு நாம பார்க்கலாம். மாற்றம் நடக்கிறதுக்கு பல வருஷங்கள்லாம் நீங்க வெயிட் பண்ண வேணாம். திறன் குறைவா செயல்படுற ஒருத்தரை முழுமையா மாத்துறதுக்கு 48லிருந்து 180 நாட்கள் அப்படிங்கிற ஒரு துல்லியமான காலக்கெடைங்க இருக்கு. முதல் நாள் AI பயோமெட்ரிக் ஸ்கேனிங்ல ஆரம்பிச்சு தீவிரமான பயிற்சிகளை கடந்து 48 முதல் 180வது நாள்ல ஒரு முழுமையான ரிவ்யூ நடக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த 9 மாசங்களுக்கு தொடர்ச்சியான வழிகாட்டுதலும் மென்டர்ஷிப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். சரியா வேலை செய்யாத ஊழியர்கள்
தங்களோட பழைய பழக்கங்களை மாத்திட்டு புதுசா டிஜிட்டல் பழக்கங்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு செயலை தூண்டும் நினைவூட்டல், அந்த புது பழக்கம், அப்புறம் அதனால கிடைக்கிற வெகுமதி, இந்த சுழற்சி நேரா உங்க ஆழ் மனசுல வேலை செஞ்சு மிக சிறந்த செயல்பாட்டை தானாவே வெளிக்கொண்டு வருது. பகுதி 6. நிறுவனத்தின் லாப அளவீடு. கண்காணிக்கக்கூடிய துல்லியமான மாற்றம். வெளிச்சம் தரக்கூடிய இந்த உள்ளார்ந்த முறை எப்படி அளவிடக்கூடிய OKR, அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கீ ரிசல்ட்ஸா மாறுதுன்னு பாப்போம். இது முழுக்க முழுக்க டேட்டா அடிப்படையிலானது. மனிதவள தலைவர்களுக்கு ட்ரெய்னிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற உறுதியான டேட்டா கிடைச்சிடும். AI பயோமெட்ரிக் ஸ்கேன் மூலமா இந்த பயிற்சி கம்பெனியோட KPIகளோட சரியா பொருந்துதான்னு துல்லியமா கண்காணிக்கலாம். நிறைய செலவு செஞ்சு ஆட்களை வேலையை விட்டு தூக்குறத விட இதுல கிடைக்கிற லாபம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது இதுல இருந்து சந்தேகமே இல்லாம நிரூபணமாகுது. இந்த அமைப்பை கண்டுபிடிச்ச திரு இளங்கோவன் தங்கவேலு அவங்களோட ஆழமான ஒரு தத்துவத்தை கவனிங்க. இருட்டுல இருக்கிற கருப்பு புள்ளிய எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப சரிதானே. அதாவது வெறும் வெளிப்புற பயிற்சிகளை மட்டும் வச்சுக்கிட்ட கார்ப்பரேட் பிரச்சனைகளை நாம தீர்க்க முடியாது. கம்பெனில உண்மையான மாற்றம் நடக்கணும்னா அதுக்கு அந்த உள்ளார்ந்த ஒளி கண்டிப்பா தேவை. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க கம்பெனில உள்ள இருளை போக்கி அந்த உள்ளார்ந்த ஒளிய கொண்டு வர நீங்க தயாரா? உங்க ஊழியர்களை முழுமையா மாற்றி அவங்கள கம்பெனியோட வெற்றிக்கு எப்படி பயன்படுத்தலான்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த மைண்ட்பிரினியர்ஷிப் முறை மூலமா திறமையானவங்கள வேலையை விட்டு நீக்கிறத தவிர்த்துட்டு அவங்கள உங்க கம்பெனியோட தூண்களா மாத்துங்க. இருளை போக்கி ஒளிய தேடுங்க. இந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது திறவுகோலா இருக்கும்.